இதெல்லாம் ஒரு பையில ஒரு பை எடுத்து அப்படி ஒரு பை எடுத்து ஒரு 2 பை எடுத்துன்னு போ. இது மட்டும் தனியாகும், தனியாகவே கை ருசியா. நல்லதை செய் மனமே. இது ஒரு பையா? இது ஒரு பை பிடிப்பா. பைகையில் வாங்கிக்கலாம். இன்னொரு கவர் எடுத்துக்க. குறை இருந்தால் தான் நல்லது. இதுமா அப்படியே முடிச்சு 5 கவரா? 5 10 அப்படியே போடு. கட் பண்ணாதியா? இந்த மாதிரி வெட்டிடுறா? வெட்டு அதோட 3 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் ஒன்றும் இல்லை. கல் அதுதான் ஸ்லோவாக வெட்டிங்கிறா. எவ்வளோ இருக்கு? 50 ரூபா. அந்த 5 கவருக்கு எவ்வளோ தெரியுமா? 10 கவர் தேவையில்ல. 5 கவர் போட்டுக்குது 100 ரூபா கூட. 50,000 எவ்வளோ பெரிய வச்சு அதெல்லாம் நீங்கள் வர கூலி தர மாட்டேங்க தலையிட. முதல்ல தான் கரெக்டாக கொடுத்தீங்க. இப்போ தெரியல நீங்கள் கரெக்டு தான். நிற்க முடியல போட்டுறா. மேலே விட்டு அப்புறம் ஆக்மெண்ட் பண்ணுறது இந்த வேலைலாம் செய்யுது. சும்மா கிடக்கலாம். இனிமேல் உங்கள் மீனே வெட்டுறது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் மாதிரி. என்ன
அஞ்சு கவர் எடுத்து அதை பிடிச்சி போட்டு இவ்வளோ பேர் 200 ரூபா கொடுக்கலாம். சொல்லுங்க நீங்கள் அளவே இல்லாமல் பண்ணிட்டு போகிறாங்க. 50 ரூபா கொடுக்குறாரு. சொல்லுங்க. உங்கள் ஓனர் வரல, இன்னொரு இவர் வந்தார், முப்பது அண்ணன் வந்தார். அவர் மீன் கட் பண்ணல, ஃபிங்கர் போட்டு வந்துடுறேன். முடிச்சிரா போட்டு போயிடலாம். போய் வேற 2 நிமிஷம் இல்லை. எங்கன்னா நான் வெட்டிடு அப்போ என்னது மீன் இது வந்து உள்ள போற வாங்க. 300 ரூபா கொடுங்க அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். வாங்க. அது என்னன்னு பார்ப்பா. கொடுத்துடலாம். அதான் நான் தம்பி போட்டு கிளம்பிடுவேன். அவ்வளோதான். இருப்பா ஆசை தூங்க ஒரு மீன் இன்னும் எவ்வளோ நேரம் இல்லை எடுங்கண்ணா. ஃபிங்கரு போடு போடு. இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. மஜாவாக இருக்கும். போடு. ராஜா நகர்ல வாடா அப்படின்ட்டு போனாரு. 6 மணி வந்தாருண்ணா. அவர் வந்தார். எங்கன்னு கேட்டார். எங்கேயும் போயிடாருங்கண்ணா. இல்லைண்ணா அவருக்கு கொஞ்ச நேரம் நிற்கக்கூடாதுங்க. ஆமாம், அவர்லாம் கஸ்டமர் சண்டை போட்டுருக்கீங்க. அவரால் சொன்னீங்க எனக்கே மீன் வச்சு காசு அவர் தான் தண்ணி தவறு பொண்ணு யார் தான் கூட்டாங்களா? ராஜா 8 நிமிஷம் ஆகுது. 8 கட் பண்ணுப்பா. 8